ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும், செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், அந்த வெப்சைட்டை பப்ளிக்காக எல்லாருக்கும் லைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், பெஸ்ட்டு ஹோஸ்டிங் சர்வீசஸை நம்ம எங்கே வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த 2 வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதுக்காக நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மொபைல் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பர்பஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன். என்னடா வெப்சைட்டுக்கு இதையே சொன்னேன், மொபைல் ஆப்க்கு இதையே சொல்கிறேன் சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, அது நாட் ஓன்லி வெப் அப்ளிகேஷன் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஈவன் ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ராடக்டாக பண்ணாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அதோடைய பர்பஸ் என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகுது, இது மக்களுக்கு எதுக்காக சொல்யூஷனாக போய் அமையுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அது யூஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கரெக்ட் தானே? நம்ம நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம டெக்னாலஜி நம்ம ஐடியாஸ் நமக்கு நிறைய வரலாம். ஆனால் அந்த மக்களுக்கு பயன்படாமல் போச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பர்பஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இல்லையா? ப்ளே ஸ்டோரில் நம்ம எக்கச்சக்க ஆப் பார்க்குறோம். ஹாட்ஸ்டார் இருக்குது, ஜி தமிழ் இருக்குது, ஜியோ டிவி இருக்குது, அமேசான் ப்ரைம் இருக்குது. பட் இந்த ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு பர்பஸ் இருக்குது அந்த அப்ளிகேஷனுக்கு. ஹாட்ஸ்டாரில் போனோம் அப்படின்னா மூவிஸ் பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய சீரியஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அது ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு டிவியில் தான் போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது, மொபைல்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு 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 ப்ராப்ளம் சால்விங் இல்லையா? அதாவது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது சீரியல் பார்க்கணும்னு சொல்லி முன்னாடி நினச்சிருந்தாங்க அப்படின்னா சிரிச்சிருப்பாங்க. பட் இப்போ ஹாட்ஸ்டார் மூலிமா பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியுது இல்லைங்களா? ஸோ அப்போ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பயன்படக்கூடிய வகையில் இருக்கா? அப்போ இந்த ஆப் என்ன செய்யுது, இதை பார்த்தீங்கன்னா 2 டைமில் நம்மளுடைய சீரியல்ஸ் ஆர் வீடியோஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ். இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷனோட பர்பஸ் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஷாப்பிங் கார்ட்டு, இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உங்களோட அப்ளிகேஷனோட பர்பஸ் என்ன சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நான் சும்மா அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் அந்த பர்பஸ் ஆஃப் த அப்ளிகேஷனை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு சொன்ன மாதிரி தான் டார்கெட் ஆடியன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் மொபைலை எடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20-30 அப்ளிகேஷனாச்சும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெமரி ஸ்டோரேஜ் எடுக்கும். ஏன்னா இப்போ வரதெல்லாம் மெமரி சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னால ஆப்ஸும் அதிகமாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஒரு பீப்புள் என்ன பண்ணுவோம், பேங்க் அப்ளிகேஷன், இந்த பப்ஜி கேம்ஸஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி உங்கள் அப்ளிகேஷன் அவள் லாங் டைமாக அவன் மொபைல் அதை வச்சிருக்கணும் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாட்ஸ்டார் ஆப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இங்கே பார்த்தோமே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் தான். இது எல்லார் மொபைல்லையும் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு 10 வயசு இப்போ ஒரு ஏஜ் குரூப்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஏஜ் குரூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இல்லாத மொபைலே கிடையாது இல்லையா? அது என்ன தான் புதுசாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டோரேஜ் சிஸ்டம் காமிச்சாலும் அதை யாரும் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்லி பாருங்கள். அது நீங்கள் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் தான் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 விதமான பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா iOS யூசர்ஸ். அது என்ன ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், iOS யூசர்ஸ் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், ஐஃபோன் வச்சிருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா iOS யூசர்ஸ். அப்போ நீங்கள் இதுக்கு 2க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனாக பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை iOSலேயும் பார்க்கலாம், ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் பார்க்கலாம். ஆனால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு தனியாக பண்ணணும், அதே மாதிரி ஐஃபோனுக்கு iOSல பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் எதில் பண்ணுறீங்க, இல்லை நான் ஒன்லி எனக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும்தான் எனக்கு டார்கெட், எனக்கு iOSே டார்கெட் கிடையாது அப்படின்னா ஓகே, அப்படிங்கிறது உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்கள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும்தான் இல்லை iOS யூஸ் மட்டும்தான் சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறது மூலியமாக தான் நீங்கள் டெக்னாலஜியே சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆண்ட்ராய்டு நேட்டிவ்லேயே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோக்குள்ளே போய் நீங்கள் நேட்டிவ் அப்ளிகேஷனாக கூட நீங்கள் டெவலப் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் எனக்கு iOSும் வரணும், அதே சமயம் காஸ்ட்டும் எனக்கு கம்மியாகணும் அப்படின்னாக்கா 2 யூசர்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் இல்லை ஃப்ளட்டரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா?
ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க, இல்லை 2க்குமே பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் சொல்ல ஒரு விஷயம் தான், டாக்குமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டாக்குமெண்ட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருப்போம். நமக்கு என்ன தேவைங்கிறது நம்ம தெளிவாக இருந்தால் தான் அதை டெவலப்பர்கிட்ட சொல்லி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸை கண்டிப்பாக வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு பேப்பரில் கூட எழுதுங்க. ரஃபா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி வரணும், 2வது ஸ்க்ரீன் இப்படி வரணும், இதில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் வந்து அதில் தெளிவாக இருங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட அந்த வேலையை வாங்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி இது அனலைஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒரு ஸ்கோப் எந்த லெவலில் இருக்கணும், இதில் என்னெல்லாம் வரப்போகுது, நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஸ்கோப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுங்க. இல்லை நான் வந்து லோ பட்ஜெட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சர் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃப்ரீலான்சராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து நாமளும் ஒரு ஃப்ரீலான்சர் தான். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணலாம். ஸோ உங்கள் வெப் அப்ளிகேஷன் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் தான் சொல்லி ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து எந்த டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2க்குமே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ரொவைட் பை த கூகுள் தான். ஸோ அந்த டெக்னாலஜி மூலியமாக பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோடது. ஸோ இந்த மாதிரி வந்து எந்த டெக்னாலஜியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி டிசைட் பண்ணிட்டீங்க, டெவலப்பரையும் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாம் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணணும் யூனிக்காக. ஸோ ஜென்ரேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போடணும். ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மொபைல் அப்ளிகேஷன் நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன் ப்ளே ஸ்டோரில் போடுறோம் அப்படின்னாக்க ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆல்ரெடி எல்லார் மொபைல் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் வச்சு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா எல்லாரோட மொபைலில் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்ல அப்ளிகேஷனு, அதில் எந்த வைரஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம வெளி வெப்சைட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த மாதிரி பாப்அப் மெசேஜ்லாம் வர்றதுக்கு காரணமே அதுதான். சரிங்களா? ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில சப்போஸ் உங்கள் கோடில் ஏதாச்சும் ரிஸ்கியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ளே ஸ்டோரை வந்து வேலிடேட் பண்ணிடும். ஸோ கஸ்டமருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். 2வது அதில் ரிவ்யூஸு, ரேட்டிங்ஸு, டவுன்லோட்ஸ் இதெல்லாம் காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இன்னும் நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் வந்து ப்ளே ஸ்டோரில் எல்லாரும் அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் ஐஓஎஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆப் ஸ்டோரில் போடணும். சரிங்களா? அதாவது ஐஃபோனுக்கு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஆப் ஸ்டோரில் போடணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்னன்னா மிக மிக முக்கியமான பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனோட டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். நான் சொன்னல இந்த டெக்னாலஜிலாம் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டான ஃப்ரீலான்சரை பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நார்மல் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் பண்ணலாம். உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட யூஐ லுக்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து மொபைல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஏன்னா வெப்சைட் மாதிரி கிடையாது. மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மொபைல் ஆப்பும் பண்ணணும். அதுக்கு ஏபிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி அதோடைய மொத்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெப் அப்ளிகேஷன் அதாவது அட்மின் பேனல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த 3 வேலையும் நீங்கள் செய்யணும். ஓகேங்களா? அதாவது என்னென்ன மொபைல் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஏபிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் பேனல். சரிங்களா? இந்த 3யுமே நீங்கள் செய்யணும். அப்போ 3யும் செய்யும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும், எது எதுக்கு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து நான் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் எடுத்து உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, பை பாய்.